என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி பிதாவின் ஆவியானவர். இன்றைக்கு பிதாவின் ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாரு, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் இந்த வசனம். அவர் உயிரோடு எழுப்பினது தான் இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமே. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவர் மரித்தவர் அப்படியே மரித்து போய்விடல, உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நிறைய பேர் ஈஸ்டரை ஏன் கொண்டாடுறோன்னு தெரியாமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பக்திங்கிற பேரில் அறியாமையின் உச்சம் தலைவிரித்து ஆடுகிறதை நம்முடைய கண்களால் கண்டு நாம் வேதனைப்பட முடிகிறது. ஆண்டவர் அரூபியாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கி ஆண்டவரை போல ஒரு ஃபோட்டோவை எடுத்து வீட்டு ஹாலில் மாட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டு அதுக்கு ஒரு பூ வச்சு அதுக்கு 2 மெழுகுத்திரியை கொளுத்தி அதுக்கு கொஞ்சம் சாம்பிராணியை போட்டு, இது பக்திங்கிற பேரில் செய்யப்படுகிற அறியாமை. நீங்கள் சரியாய் உங்களுடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை பைபிளை ஒழுங்காக வாஸ்து பாருங்க. பக்திங்கிற பேரில் நம்ம செய்கிறதெல்லாம் பக்தி கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லுதோ இந்த வசனத்தின்படி நம்ம செய்கிறது தான் பக்தி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருப்பாரானால் சாவுக்கேதுவான சரீரங்களை, பலவீன சரீரங்களை உயிர்ப்பிக்க, சுகமளிக்க, வாழ்வளிக்க அவர் வல்லவராய்